சென்னையில் 1000 விளக்கு, அண்ணா சாலை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்தது. இதற்கிடையே இரவில் மிதமான மழை பெய்தது. தொடர்ந்து நள்ளிரவில் 1000 விளக்கு, தேனாம்பேட்டை, மயிலாப்பூர், மந்தைவெளி, அண்ணா சாலை, அடையாறு, திருவான்மியூர், கிண்டி, வடபழனி, எழும்பூர், அமைந்தகரை, அண்ணாநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழையின் காரணமாக சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை மயிலாப்பூர் பகுதிக்கு உட்பட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கடந்த சில மாதங்களாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டு பெருவெள்ளம் ஏற்பட்டது. 15 அடி அங்குலமும் 10 மீட்டர் உயர ஆழத்திற்கு ஏற்பட்ட இந்த திடீர் பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் அப்பகுதியில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும், எனவே மாநகராட்சி அதிகாரிகள் பள்ளத்தை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளது.